நெக்ஸ்ட் திங், ஓகே, நாம இப்போ ஆட் எப்படி செட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேம்பெயின் அப்ஜெக்டிவ் லீட் ஜெனரேஷன். அது எப்படி செட் பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நிறைய கேம்பெயின்ஸ் நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரோட அக்கௌண்டோட அந்த பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதுக்கு நீங்க facebook.com/ads manager அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா தெரியும். இது நான் ஏன் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பா. இந்த லிங்க் நீங்க போடும்போது ஈஸியா உங்களால உங்களுடைய அக்கௌண்ட் பேனல், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பேனல், இது நாங்க கேரியர் லைன்ஸ்க்காக ஆட் ரன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆட் அக்கௌண்ட் மேனேஜர். சரிங்களா? இதுல நான் கேம்பெயின்ஸ்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இது பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா கேம்பெயின், ஆட் செட், ஆட். கேம்பெயின்னா என்ன, ஆட் செட்னா ஆட் என்ன, ஆட்னா என்ன, ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்றேன். சரிங்களா? இதுல நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் we need to create a campaign. ஆட்ஸ் அக்கௌண்ட் மேனேஜருக்குள்ள வந்தாச்சு. ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கேம்பெயின் அப்ஜெக்டிவ், நான் என்ன மாதிரி ஆட் போட போறேன் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க நிர்ணயிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவேர்னஸ். ஜஸ்ட் நான் அவேர்னஸ் மட்டும் கிரியேட் பண்ண போறேன்ப்பா அப்படின்னா, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அது ஜஸ்ட் அவேர்னஸ் மட்டும் கிரியேட் பண்ணி தென் சூஸ் த அவேர்னஸ் கேம்பெயின். இல்ல எனக்கு என்னுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வேணும், என் வெப்சைட் வந்து நிறைய பேரை பார்க்க வைக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் வித் டிராஃபிக் கேம்பெயின். என்னுடைய நான் ஒரு போஸ்ட் போட போறேன், அந்த போஸ்ட்டுக்கு எனக்கு லைக் அதிகமா வேணும், கமெண்ட் பண்ணும், ஷேர் வேணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ் ரிலேட்டடா இருக்காங்க இல்லைங்களா, தினத்தந்தி, தினகரன், தினமலர், இந்து, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுடைய போஸ்ட்டை இன்னும் அதிகமா மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காக என்கேஜ்மெண்ட் பண்ண வச்சு அங்கிருந்து வெப்சைட்டுக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதுக்காக வேண்டி என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் இருக்கு. இந்த லீட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்ன செய்வாங்கன்னா நேம், இமெயில், மொபைல் நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள் ஃபில் பண்ணிட்டு அது மூலமா நமக்கு லீட்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம கிளைண்ட் ஹேண்ட் கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஒரு ஆப் இருக்கு, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அந்த ஒரு ஆப்பை நீங்க ப்ரொமோட் பண்ணணும். உங்களுக்கான ஒரு ஸ்பெசிபிக்கான ஆப் இருக்கு, உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா தாராளமா நீங்க ஆப் ப்ரொமோஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ணணும். இப்போ ஃபேஸ்புக்ல நீங்க ஆல்ரெடி ஒரு மர்ச்செண்டா இருக்கீங்க, நீங்களும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் அந்த சேல்ஸ் அதிகரிக்கணும், நிறைய பேர் அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கணும், அந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்டுக்காக நீங்க சேல்ஸ் கேம்பெயினை நீங்க யூஸ் பண்ணி தாராளமா ரன் பண்ணலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய கேம்பெயின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா லீட்ஸ்ல நம்ம எதுக்காக லீட் ஜெனரேட் பண்ண போறோம்னா, அடுத்த மாசம் வரக்கூடிய H1B விசா, அதுக்காக வேண்டி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்காக வேண்டி நாம நம்மளோட கிளைண்ட்டுக்காக வேண்டி நம்ம ஆட் ரன் பண்றோம். அது எப்படி ஆட் ரன் பண்றதுன்றத செட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் we need to choose the proper campaign objective. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஆன் கண்டினியூ கிளிக் பண்ணும்போது இதுல 2 விதமான உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபேஸ்புக்கே நமக்காக நிறைய விஷயங்கள் செட் பண்ணுவாங்க. எப்பவுமே அதை தேர்ந்தெடுத்துறாதீங்க. அதை விட பெஸ்டா நீங்க மேனுவலா நீங்க என்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, மேனுவலா நீங்க செய்யும் போது ஒரு விஷயம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ப்ரொசீஜரா நீங்க கொண்டு போகும்போது கண்டிப்பா உங்களால ஈஸியா உங்களோட நீங்க நினைக்கிற டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். ஸோ ஐ வுட் லைக் everyone to choose the manual leads campaign. Just manual leads campaign செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ as I said, நமக்கு 3 ஸ்டெப் இருக்கு. கேம்பெயின் நம்ம செட் பண்ணணும், கேம்பெயினை டிஃபைன் பண்ணணும், ஆட்ஸ் செட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஆட் நம்ம ஆட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு செகண்ட் ஸ்டெப், லாஸ்டா ஆட் என்ன இமேஜ் போட போறீங்க, என்ன வீடியோ போட போறீங்கன்றத அதை நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கேம்பெயின். இதுல பாத்தீங்கன்னா நம்ம H1B விசா யூஎஸ்க்கு யாரெல்லாம் போகணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆடை காமிச்சு அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி யார் இதுக்காக வேண்டி பிரத்யேகமா ஒர்க் பண்றாங்களோ அவங்க கிட்ட அந்த லீட்ஸை கொடுக்க போறோம். தட் இஸ் நாட் பட் ஆர் கிளைண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு டைட்டில் போட்டு கேம்பெயின் நேம் என்ன கேம்பெயின் ரன் பண்ண போறீங்க, யூஎஸ் H1B விசா. சரிங்களா? யூஎஸ்ஏக்காக வேண்டி நீங்க லீட்ஸ் ஜெனரேட் பண்ண போறீங்க. அந்த கேம்பெயின் லீட்ஸ் ஜெனரேஷன் கேம்பெயின். சரிங்களா? அடுத்ததான் இந்த கேம்பெயின் நேம் நீங்க செட் பண்ணிட்டீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் பர்பஸ். இதை நீங்க எது வேணாலும் நீங்க டைப் பண்ணலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு டிஸ்ட்ராக்ட் எந்த ஒரு விஷயமும் அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை. ஸோ யூ கேன் டிஃபைன் யுவர் நேம் ஆஸ் யூ விஷ். சரிங்களா? அண்ட் ஃபேஸ்புக் டசன்ட் கன்சிடர் எனிதிங் ஆன் திஸ் நேம். செகண்ட் திங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி நீங்க இப்போ நாம ஒரு கேம்பெயின் ரன் பண்ண போறோம். நாம ரன் பண்ண போறது H1B விசாக்காக வேண்டி. யார் யாரெல்லாம் யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி ஆட்களுக்கு முக்கியமா நம்மளுடைய ஆடை டார்கெட் பண்றோம். சரிங்களா? இதுல ஸ்பெஷல் ஆட் கேட்டகரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு கேம்பெயினோட செட்டிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்பெஷல் ஆட் கேம்பெயின்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க பாத்திருப்பீங்க பேங்க்ல இருந்து ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் வரும். ஒரு சிலர் கிரெடிட் கார்டுக்காக நீங்க ஃபேஸ்புக்ல ஆட் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நௌக்கரி, மான்ஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மூலமா தான் அவங்களுடைய ஆட் ரன் பண்ணுவாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ், ஹோம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறாங்க, லேண்ட் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த ஹவுசிங் ரிலேட்டடா எதுவா இருந்தாலும் அதுக்கு நீங்க ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி அப்படின்னா ரன் பண்ணுங்க. ஃபைனலா இது ரொம்ப முக்கியம், நீங்க ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில தான், அதுவும் ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிக்குள்ள தான் வரும். அந்த கேம்பெயினையும் நீங்க தாராளமா ரன் பண்ணலாம். பட் அதுக்காக வேண்டி ஒரு சில ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கு. சரிங்களா? அந்த விஷயங்கள் முடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆட் ஈஸியா அப்ரூவ் ஆயிடும். அது ஈஸியா டார்கெட் நீங்க பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஆட் ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில இல்ல, அதனால நான் என்ன செய்யறேன்னா ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி எதுவுமே நான் சூஸ் பண்ணாம நான் அப்படியே விட்டுறேன். இட் இஸ் நாட் a ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி, இட் இஸ் a ஜெனரல் ஆட், ஜெனரல் லீட் ஜெனரேஷன் ஆட். அடுத்ததா பாத்தீங்கன்னா கேம்பெயின் டீடைல்ஸ். நம்ம ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம செலக்ட் பண்ணிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா இதை இங்கே செலக்ட் ஆயிடுது. ஸோ நம்ம என்ன செஞ்சோம், லீடுன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு செலக்ட் அகெயின். ஓகேங்களா? இட் வில் பி செலக்டட் பை டிஃபால்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கேம்பெயினோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏபி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன செய்யறேன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஒரு டெஸ்டிங் பண்ண போறேன். இன்கேஸ் சவுத் இந்தியால ஒரு ஸ்பெசிபிக்கான ஐடி ஹப், அதே மாதிரி நார்த் இந்தியானா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஐடி லொகேஷன், இந்த ரெண்டுத்துக்கும் எது எனக்கு லீட் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க இந்த ஏபி டெஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கொண்டு நீங்க போகலாம். அதே மாதிரி நீங்க வேற ஆடை கம்பேர் பண்ணுங்க. ஒரு ஏதாவது ஒரு நீங்க கிளாத்திங் இருக்கு, நீங்க மென்னுக்கும் டார்கெட் பண்றீங்க, விமனுக்கும் டார்கெட் பண்றீங்க. கிளாத்ஸ் நீங்க சேல் பண்ணணும் உங்க கடையில. ஸோ நீங்க என்ன செய்யலாம்னா மென்னுக்கு தனியா ஒரு ஆடோ, விமனுக்கு தனியா ஒரு ஆடோ செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏபி டெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா யாருக்கு அதிகமா விருப்பப்படுறாங்க, யார் விருப்பம் காமிக்கிறாங்க, யார் அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏபி டெஸ்டிங் மூலமா ஈஸியா அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேரியேஷன்ஸ்ல ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு ஆட் டார்கெட் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஏபி டெஸ்டிங் கூட தாராளமா. இப்போதைக்கு நாம H1B விசாக்காக வேண்டி நாம சவுத் இந்தியா மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம். அண்ட் we are not going to target any other எப்படி சொல்றது ஏபி டெஸ்ட் நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு செலக்ட் த ஏபி டெஸ்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட். இந்த கேம்பெயினுக்கான பட்ஜெட் நீங்க இங்கே நிர்ணயிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க செட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு நாளைக்கு லைஃப் டைமுக்கு எவ்வளவு செட் பண்ண போறீங்க. நாம என்ன செய்ய போறோம்னா இந்த ஆப்ஷன்ல செட் பண்ணாம அடுத்த வரக்கூடிய செட்டிங்ஸ்ல நாம செட் பண்ண போறோம். ஸோ இந்த அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்ன்ற இந்த இன்ஃபர்மேஷனை இப்போ நாம யூட்டிலைஸ் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் we like to set everything manually. இதெல்லாம் ஆல்ரெடி செட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு. இதே தான் செகண்ட் ஸ்டெப்லயும் ஒரு சில செக்ஷன்ஸ்ல இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேம்பெயின் அப்ஜெக்டிவை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் ரொம்ப சூப்பரா போகும். சரிங்களா? நம்ம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு, செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் நான் ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். கேம்பெயின் நேம் செட் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில ஏதோ ஃப்ளோ ஆகல, அதனால செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது கேம்பெயின் டீடைல்ஸ், நீங்க லீட்ஸ்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு லீட்ஸ் வேணும், நான் என் கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். சரிங்களா? மூணாவது இந்த லீட்ஸை இந்த கேம்பெயினுடைய அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஏபி டெஸ்ட்டை நீங்க டெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இருந்தா மட்டும் அதை எனேபிள் பண்ணி ரெண்டு வேரியேஷன்ஸ்க்காக நீங்க செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நான் அதே மாதிரி 5வது ஆப்ஷனா இருக்கிற அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் நீங்க இங்க செட் பண்றதுக்கு பதிலா நான் உள்ள இருக்கிற அடுத்த ஸ்டெப் வரக்கூடிய ஸ்டெப்ல போய் நான் செட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நவ் கம்ப்ளீட்டட். ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ நீங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க. செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்க நேம் கேம்பெயினுக்கான நேம் செட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆட் செட்டுக்கான நேமும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுக்கும் என்ன செய்யலாம், H1B விசா அப்படின்னு சொல்லிட்டு ஆடோட செட்டிங்ஸ் நீங்க பண்ண போறீங்கன்றதால நான் ஜஸ்ட் ஆட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் போட்டுக்கிறேன். இது என்னன்னா உங்களுடைய புரிதலுக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய கோல் ஒன்று இருக்கு.
அந்த கோல் தான் சொல்லுவாங்க கன்வர்ஷன். நீங்க எதை கொண்டு கன்வெர்ட் பண்ண போறீங்க? சோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ண போறீங்களா? உங்க ஆட் யாருன்னா பார்த்தாங்களா வெப்சைட்டுக்கு கொண்டு போகணுமா? இல்ல இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னா நீங்க போயிட்டு வேற ஒரு லிங்க்குக்கு ரீடைரக்டே ஆகாது. ஃபேஸ்புக் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்டகிரேட்டட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. நீங்க ஆட்ல இருக்கிற அப்ளை நவுன்ற பட்டனை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து லோட் ஆகும். அந்த ஃபார்ம் லோட் ஆகுது இல்லைங்களா? அந்த ஃபார்மை அது கூட நீங்க ஃபில் பண்ணணும்ன்றது கூட அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோ ஃபில்ட் ஆயிடும். அது எப்படி ஆட்டோ ஃபில்ட் ஆகும்னா, உங்களுடைய நேம், இமெயில், மொபைல் நம்பர் எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதே ஃபேஸ்புக்கு ஆல்ரெடி எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க. அது மொத்தத்துல நம்மளுடைய எல்லா பர்சனல் டேட்டா, எல்லா அபிஷியல் டேட்டா எல்லாமே இன்னைக்கு ஃபேஸ்புக் கிட்டயும் இருக்கு, கூகுள் கிட்டயும் இருக்கு. அதே மாதிரி நிறைய எம்என்சி கம்பெனிஸ் கிட்ட நாம நம்மளுடைய பிளே ஸ்டோர் மூலமா, கூகுள் அக்கௌண்ட்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் கண்மூடித்தனமா பெர்மிஷன்ஸ் கொடுத்துரும். அது மூலமா எல்லாருக்கிட்டையும் அந்த டேட்டாஸ் இருக்கு. அதனால அந்த டேட்டாவை வச்சு நம்மளுடைய டேட்டாஸை ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஈஸியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா இந்த கன்வர்ஷன். செகண்ட் ஸ்டெப்ல நான் இன்ஸ்டன்ட் ஃபார்மை பத்தி நான் சொன்னேன். ஃபார்ம்ல வந்து நேம், இமெயில், மொபைல் நம்பர் இது மட்டும் நாம கெட் பண்ண போறோம். எந்த லொகேஷன் 4 விஷயங்கள் கெட் பண்ண போறோம். அதுக்காகவே இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு மெசஞ்சர்னா இந்த ஃபேஸ்புக் மெசஞ்சர் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஆட் வரும். அங்கே டார்கெட் பண்ணணுமா? டைரக்டா மெசஞ்சர்ல வந்து நீங்க சாட்டிங் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வேணுமா? அதாவது கேரியர் லைன்ஸ் வந்து யாராவது வந்து பிங் பண்ணாங்க, இந்த H1B விசாக்காக வேண்டி யாராவது என்கொயரி பண்ணாங்கன்னா டைரக்டா ஃபேஸ்புக்கோட மெசஞ்சருக்கு மெசேஜ் வரும். சரிங்களா? அங்கே போயிட்டு நீங்க ரிப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அண்ட் மெசஞ்சர் ரெண்டுத்துலயும் வேணும்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இல்ல இன்ஸ்டாகிராம்ல மட்டும் உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு லீடு அங்கே என்கொயரி வந்தா போதும் அப்படின்னு நினைச்சா இன்ஸ்டாகிராமை செலக்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கால் வேணும், உங்களுடைய மொபைலுக்கு கால் வரணும் அப்படின்னா நீங்க காலை கூட செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆப், உங்களுடைய மொபைல் ஆப் எதனா இருக்கு, கூகுள் பிளே ஸ்டோர்ல ஆல்ரெடி லான்ச் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஆப்புக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமா ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் உங்ககிட்ட முதலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம ஆட் ரன் பண்றதுக்கு நம்மளுக்கான ஒரு பேஜ் கண்டிப்பா வேணும். நாங்க ஆல்ரெடி கேரியர் லைன்ஸ்ன்ற ஒரு பேஜை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிடுது. நீங்க என்ன பேஜை கிரியேட் பண்ணீங்களோ உங்க அக்கௌண்ட்ல அந்த பேஜை உங்களால இங்க பார்க்க முடியும். பேஜ் இங்க கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் நம்ம லிங்க் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? சோ ஃபேஸ்புக் பேஜை செலக்ட் பண்ணுங்க. செகண்ட், இந்த ஆட் செட்டிங்ஸ்ல அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல். நமக்கு என்ன கோல்னா, நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு நிறைய லீடு வேணும். சரிங்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய கன்வர்ஜன் லீட்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணணுமான்னு கேட்கறாங்க. பட் அது வந்து என்னுடைய டார்கெட் கோல் கிடையாது, அது என்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஸோ எனக்கு என்னன்னா நிறைய லீட்ஸ் வேணும். என் ஆடை நிறைய பேர் பார்க்கணும், அந்த ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு என்கொயரி பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் யூஎஸ் போகணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க நம்ம கிட்ட என்கொயரி பண்ணணும். சரிங்களா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டைனமிக் கிரியேட்டிவ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணும்போது ஃபேஸ்புக் என்ன செய்வாங்கன்னா அவனே வந்து ஒரு சில ஹெட்லைன்ஸ், இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி உங்களுக்காக ஃபேஸ்புக்கே வந்து அவன் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து அவன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்காக அவனே வந்து செய்வான். அவன் எப்படி செய்யறான்னா ஏஐ மூலமா யூஸ் பண்ணி செய்யறான். ஏஐ அவன் இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கேம்பெயின் அந்த பட்ஜெட் நம்ம ஷெட்யூல் பண்றது செகண்ட் ஸ்டெப்ல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா இதை நீங்க செட் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு பட்ஜெட் செட் பண்றீங்க? நீங்க ஒரு 1000 rupees நீங்க ஒரு per day செட் பண்றீங்க. ஏன்னா நம்ம ஒரு 5 லொகேஷன் 6 லொகேஷன் டார்கெட் பண்றோம்னா கம்மியா பார்த்தாலும் ஒரு 500 or 1000 rupees மினிமம் 500 நம்ம செட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees செட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரிங்களா? நான் ஒரு 500 rupees பட்ஜெட்டே வச்சுக்கிறேன். அடுத்தபடியா இந்த ஆட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகணும், என்னைக்கு முடியணும்? ஸோ இந்த ஆட் பாத்தீங்கன்னா 23வது February அன்னைக்கு நான் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன். 7 o'clock. 7ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 19ன்ற அந்த 24 hours டைமிங்ல நம்ம செட் பண்ணணும். 19ன்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆட் என்னைக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க தாராளமா செட் பண்ணலாம். ஒரு ஆடை பொறுத்த வரைக்கும் கம்மியா பார்த்தாலும் நீங்க ஒரு 10 days ஆவது ரன் பண்ணணும். 10 days ஆவது பிளான் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஆடை நீங்க செட் பண்ணி ஃபேஸ்புக்கு சப்மிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு கம்மியா பார்த்தாலும் லேர்னிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த லேர்னிங் ஸ்டேஜுக்கு ஒரு 3 to 4 days கண்டிப்பா தேவைப்படும். அதனால 3 to 4 days உங்களோட ஆட் அவன் தெரிஞ்சுக்கிட்டு யாரு காமிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு காமிக்கிறதுக்கு அவன் ஒரு லேர்னிங் பீரியடை வச்சிருக்கான். அந்த ஆகிறதுக்கே உங்களுக்கு 3 to 4 days ஆயிடும். அதனால நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு 10 days ஆகுது மினிமம் ஆட் ரன் பண்ணலாம். பட் மினிமம் ஒரு 1 month நீங்க ஆட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா?
ஸோ என்னுடைய ஆடை வந்து 23ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்ன செய்யறேன்னா மார்ச் ஒரு 3ஆம் தேதி, மார்ச் ஒரு 5ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 5th வரைக்கும் என்னுடைய ஆடை நான் ரன் பண்றேன். நான் ஒரு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நான் ரன் பண்ணேன். 6 o'clockனா 18 சரிங்களா, 24 hours டைமிங்ல. ஸோ நம்மளுடைய ஸ்கெடியூல், ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் நம்ம செட் பண்ணி